இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட என்னோட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தை நாடுங்க. இன்றைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை இங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். நீங்க பார்க்கிற பர்வதங்கள் போன்ற எத்தனையோ பிரச்சனைகள், கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்க சூழ்நிலையிலும் அவர் வந்து நிற்பாரானால், அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுவாரானால், அவர் பிரசன்னமாவாரானால் நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகள் மாறி உங்களுக்கு சமாதானமும் ஜீவனும் பலனும் உண்டாகும். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அசைவாடுதலையும் அவருடைய தொடுதலையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே, இரத்தத்தால் எம்மை கழுவிடுமே, பிள்ளையாய் எம்மை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே, இரத்தத்தால் எம்மை கழுவிடுமே, பிள்ளையாய் எம்மை மாற்றிடுமே. என் இயேசுவே, என்னோட சேர்ந்து கேட்கிறீங்களா? என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. Thank you, wonderful Jesus. ஆண்டவரே, உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னமே நிரப்பட்ட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய பிரசனத்தினால நிரப்புங்க கர்த்தாவே. உடைய பிரசனத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். லீபி சக்கரபலம் என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆண்டவரே கர்த்தரின் பிரசன்னம் ஆவீராக. ஆண்டவரே உடைய பிரசனத்தை நாடுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்கள் திருக்கரத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனாம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். Yes, Lord Jesus. உடைய பாதத்தை நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நாடுகிறோம். நீங்க வானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நாங்களும் உண்மை நாடுகிறோம்ப்பா. உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் இறங்கி வர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆல்மைட்டி காட். உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் எங்கள் வீடுகளை நிரம்ப பண்ணுங்க. உடைய பிரசன்னத்தால் எங்கள் இருதயத்தை நிரம்ப பண்ணுங்க. உங்க பிரசன்னத்தினால் எங்கள் சூழ்நிலையில ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உடைய திருக்கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய பிரசன்னத்தினால உண்டாகிற அந்த நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக காணுவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எந்த காலத்திலும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்குது. அவரை நினைத்து பார்த்து அதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆழியில் நீரே ஆபத்தில் நீரே, ஆறுதல் நீரே என் ஆதரம் நீரே. ஆழியில் நீரே ஆபத்தில் நீரே, ஆறுதல் நீரே என் ஆதரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்போம்ப்பா. நீர் மாத்திரமே துதிக்கு பாத்திர, நீர் மாத்திரமே கனத்திற்கு பாத்திர. உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்து நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். நீரே யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறவர் நீர் மாத்திரமே. உண்மை ஆராதிக்கிறோம்ப்பா. சொல்றீங்களா? யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர், வெற்றி சிறந்தாரே வெற்றி
சொல்லுங்க, என் குடும்பத்துல யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து நான் பார்க்கிற பிரச்சனையை எனக்காக வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையில எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக என் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் ஆராதிங்க. நீங்க பார்க்கிற பிரச்சனை, நீங்க பார்க்கிற சூழ்நிலை, பார்க்கிற போராட்டங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தின் சிங்கம், துதிக்கிறவர்களுடைய ராஜா, நம்முடைய ராஜா, அவர் வெற்றி சிறந்தார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்க பாடுங்க. யூதா கோத்திர சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. சொல்லாமா? மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் நீதானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் நீதானே. உள்ளத்திலிருந்து சொல்றீங்களா? இன்னைக்கு எத்தனையோ மரண பயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் முன்பே நமக்காக ஜெயமெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. பாடலாமா? மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் நீதானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் நீதானே. நீ சொன்னாலாகுமே, எல்லாமே நடக்குமே, எம் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. சொல்றீங்களா உள்ளத்துல இருந்து? அவர் சொன்னா எல்லாம் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லலாமா? நீ சொன்னாலாகுமே, எல்லாமே நடக்குமே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. யூதா கோத்திர சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. Thank you wonderful Jesus. நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இந்த நாட்கள் கூட எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லாம் சொல்லலாம் விசுவாசத்தோடு. மரணமும் துக்கமும் இனி இல்லையே, வருத்தமும் கலக்கமும் இனி இல்லையே, முந்தினவை அனைத்தும் ஒழிந்தனவே, சகலமும் அவராலே புதிதானதே. அல்பாவும் நீரே, ஒமேகாவும் நீரே, ஆதியும் அந்தமுமே, துவக்கமும் முடிவும் நீரே. அல்பாவும் நீரே, ஒமேகாவும் நீரே, ஆதியும் அந்தமுமே, துவக்கமும் முடிவும் நீரே. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை சொல்றீங்க? மரணமும் துக்கமும் இனி இல்லை, வருத்தமும் கலக்கமும் இனி இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராக கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார்.
தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், உன் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உந்தன் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறீங்களோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். பாகால் பிராசியம் என்ற இடத்துல சத்ருவை அழிக்கும்படி, சத்ருவை தண்ணீரை உடைந்தோட பண்ணுகிறது போல ஓட பண்ணுகிற தேவன். தண்ணீர் கீழே விழுந்து எப்படி உடைந்து ஓடுதோ அப்படியே சத்ருவை ஓட பண்ணி துரத்தி அடிக்கிற தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் யுத்தம் செய்ய புறப்படுவதற்கு முன்பே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் நீங்கள் கடக்க இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் முன்பாக கர்த்தர் போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டார். அவருக்கு பின்பதாக தான் நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்க. சகல சூழ்நிலையும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய கால்களுக்கு கீழே தான் இருக்கிறது. சர்வ அதிகாரமும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. எல்லா விசுவாசத்தோடு இந்த பாடலாம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். அப்படி ஆளுகை செய்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாழ வேண்டும், உங்க குடும்பத்துல வாழணும், அவருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. அவர் மாத்திரமே நம்பத்தக்கவராய் இருக்கிறார். அல்லமா, நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவர்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் மாத்திரமே ஆளுகை செய்கிறவராக, இன்றைக்கு ஆராதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை ஆளுகை செய்கிறவராக நீர் மாத்திரமே என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயக்கொடியை நாட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜெயபலனை விளங்க பண்ணுவீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமது கரத்தை நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதிகளும் மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இதனால தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறவராக இந்த நாட்களில் ஆண்டவர் இருக்கிறாராம். எவர்களுடைய கண்ணீர் நீங்க பாத்தீங்கன்னா, மரணத்துக்காக பயந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறவராய் இருக்கிறார். மரண பயத்தினால இந்த மரணம் சம்பவித்திருமோ என்று கண்ணீரோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்க கண்ணீரை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் துடைக்க போகிறார். வருத்தமும் துக்கமும் இனி இல்லை. இனி இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம், தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோம், இன்றைக்கு இந்த பொருளாதார சூழ்நிலை மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று துக்கத்தோடு வருத்தத்தோடு உங்கள் குறைவுகளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கலங்கி நிற்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இனி வருத்தப்பட தேவையில்லை, வருத்தம் எனக்கு இனி உனக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தி இதுவரை நீ கடந்து வந்த துன்பங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் முடிந்தது, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்க. இதுவரை கடந்து வந்த எதற்கெல்லாம் நீங்க கண்ணீர் விட்டீங்களோ அந்த கண்ணீர் எல்லாம் துடைத்து ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை சொன்ன தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இது நிச்சயமானது, இது உறுதியானது, இது நிச்சயமாய் நான் உண்மையான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன், இது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இந்த இடத்துல காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைத்தார் என்று பார்த்தீங்கன்னா, வார்த்தையை நாம் வாசிக்கலாம். வார்த்தையில் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிப்போமானால், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதவையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போமானால், அங்கு நாயின் ஊர் என்ற ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். இந்த விதவைக்கு இந்த வாலிபன் ஒரே மகனாயிருந்தான். இப்போ நாயின் ஊர் என்ற ஊருக்கு
ஊருக்கு இயேசு கடந்து போகும்போது அந்த விதவை தாயின் மகனை பாடியில் சுமந்து கொண்டு போகிறான். மரித்து விட்டான். அவன் மரணம் அவனுக்கு சம்பவித்து விட்டது. அவனை பாடியில் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இந்த தாயாரோ அழுது கொண்டே அந்த பாடைக்கு பக்கத்துல போய்கொண்டிருக்க இந்த காட்சியை இயேசு காணுகிறார். கண்டவுடன் அவர் என்ன செய்கிறார், அந்த தாயார் மேல மனதுருகி அழாதே, இனி அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு அந்த மகனை ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட மரணம் சம்பவித்திருமோ என்று மரணத்தை நினைத்து நடந்த காரியங்களை நினைத்து நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். உங்க மரணமான சூழ்நிலைய ஜீவனுள்ள சூழ்நிலையாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் துடைக்க போகிறார். மரணத்தினால் வருகிற போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவராக, அந்த மரணம் இனி உங்களுக்கு சம்பவிக்காதபடி உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்துதான் நம்ம பார்த்தோமானால் பாவ கட்டினால் மிகுந்த பிசாசின் போராட்டத்தினால் கட்டப்பட்ட ஒரு வாலிபனை இயேசு கிறிஸ்து அவருடைய தகப்பனாருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவர் அந்த மகனை விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்ப்போமானால் அந்த தகப்பனார் என்ன சொல்லுகிறார், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவனை அடைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கழித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அடைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாகிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தினம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்த தகப்பனார் அந்த மகனுடைய அவஸ்தை, மகன் ஒவ்வொரு முறை இந்த பிசாசு அவனை ஆட்கொண்டு அவனை தீயிலையும் தண்ணீரிலையும் அவனை தள்ளி தள்ளி கொல்ல பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சியெல்லாம் பார்த்து அந்த தகப்பனுடைய இருதயம் மிகுந்த வேதனை கொண்டதாக, கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. நித்தமும் மரணத்திற்கு ஏதுவாக தன் மகன் போகிறதை பார்த்து அவன் கண்ணீர் வடிக்கிற தகப்பனாக இந்த தகப்பன் இருக்கிறான். இவள் இயேசு கிறிஸ்துவ வந்து, எனக்கு மனம் இறங்கி உம்மால் உதவி செய்ய கூடுமானால் என்னுடைய மகனை விடுவியும் என்று அவன் விண்ணப்பம் செய்தவனாக காணப்படுகிறான். இயேசு அதற்கு பதிலாக, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறவரா இந்த இடத்துல காணப்படுகிறார். ஆனால் அந்த தகப்பன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அடுத்த ஒரு மன்றாட்டை இயேசுவிடம் அந்த தகப்பன் வைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து விசுவாசித்து சீஷனிடத்துல கொண்டு வந்து அவர்களாலும் குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த விசுவாசம் குறைந்து போய் மிகவும் வேதனைக்கான ஒரு சூழ்நிலையில தகப்பன் இருக்கிறத அவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். அநேக முறை நீங்கள் ஜெபித்து இருக்கலாம். அநேக முறை இந்த போராட்டம் என்னை நீங்கட்டும் என்று, இந்த பிசாசின் போராட்டம் நீங்கட்டும், இந்த மரணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று அநேகரிடம் நீங்கள் ஜெபித்தவர்களாக இருக்கலாம். அநேக ஊழியக்காரர்களை சந்தித்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு இடத்திலையும் குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
இந்த தகப்பனுடைய கண்ணீரை, அந்த நாயினூர் விதவையின் தாயின் கண்ணீரை துடைத்தது போல இந்த தகப்பனுடைய கண்ணீரையும் தேவன் துடைத்தார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்த கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்ன அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையில் செவிட்டுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டி, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை விட்டு மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென், அல்லேலூயா. அது அந்த அலைக்கழித்து இருந்த அந்த பிசாசை இயேசு தாம் கட்டளையிட்டு அந்த பிசாசை அவனை விட்டு துரத்தி அவனுக்கு புது வாழ்வை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. சகலவற்றையும் அவனுடைய சரீரத்தில் புதிதாய் மாற்றினவராக இயேசு காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை நின்று கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் புதிதாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கும் புது வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை துரத்தி கொண்டு அலைக்கழித்துக் கொண்டிருந்த பிசாசின் போராட்டங்களை உங்களை விட்டு துரத்தி அடித்து உங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராய், அந்த மகனை எழும்ப செய்த தேவன் உங்களையும் எழும்ப செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார் என்று இந்த நாள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள போவோம் என்று வருத்தத்தோடு துக்கத்தோடு நீங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா, அதனால் கண்ணீர் வலித்துக் கொண்டிருப்பீர்களானால், இந்த தேவைகள்லாம் எப்படி சந்திக்க கூடும் என்று கண்ணீர் வலித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதவை பஞ்ச காலத்துல என்ன செய்கிறார் என்றால், கடைசி மாவை எடுத்து தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு இறந்து போய்விடுவோம் என்று மரணத்தை எதிர்நோக்கி, பஞ்ச காலத்துல அவளுக்கிட்ட இருந்து எல்லா பொருட்களும் தீர்ந்து விட்டது, அவளுடைய களஞ்சியங்கள் தீர்ந்து விட்டது, ஒரு கரண்டி மாவுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் தன்னுடைய தூதனை, ஊழியக்காரரை அவளுடைய வீட்டுக்கு அனுப்பி அவளுக்கு ஆதரவு கொடுத்தவராக காணப்படுகிறார். அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளுடைய தேவைகளை சந்தித்த தேவனாக இருக்கிறார். அவருடைய குறைவுகளை நிறைவாக்கின தேவனாக கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்களானால், நீ எழுந்து சீதோனுக்கு சாரிபாத் என்ற ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு உதவிக்கு கட்டளை இட்டேன் என்று தன்னுடைய ஊழியக்காரனோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படியே அவன் எழுந்து, எலியா இந்த ஊழியக்காரர் எழுந்து என்ன செய்கிறார் என்றால், அந்த பட்டணத்துக்கு ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தான். அங்கே விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களஞ்சியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் இடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. இப்ப என்ன சொல்றான் அந்த ஊழியக்காரர்கிட்ட, அந்த விதவை என்ற மாவு ஒரு கரண்டி மாவு தான் இருக்குதுன்னு சொல்றான். உடனே ஊழியக்காரர் சொல்றான், அந்த மாவுல எனக்கு அடையை நீ செஞ்சு கொண்டு வா. இந்த விதவை வேறு அவள் என்ன சொல்லுகிறார் ஊழியக்காரர்கிட்ட, இந்த ஒரு கரண்டி மாவை நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு அடுத்த உணவுக்கு வழி இல்லாமல் நாங்கள் மறித்துதான் போகிறோம், அதற்கு தான் அந்த விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறேன் என்று அந்த ஊழியக்காரத்துல அந்த விதவை சொன்னதை நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அப்படி சொன்ன விதவையிட அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ அந்த ஒரு கரண்டி மாவையும் நீ எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு அடையை பண்ணி போடு என்று சொல்லுகிறார். உடனே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த விதவை என்ன செய்கிறார் என்றால், அவள் தன்னுடைய குறைவில் எடுத்து வந்து தேவனுடைய சமூகத்துல அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இப்படி அவள் கர்த்தருடைய சொற்படி செய்ததனால் அவளுடைய களஞ்சியங்கள் குறையாதபடி பஞ்சகாலம் முழுவதும் அவளுடைய பாத்திரத்துல மாவு குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். எடுக்க எடுக்க குறையாத வண்ணமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியாய் உங்களையும் நடத்த வல்ல தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதே போல உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீங்கள் எதற்காக களஞ்சியங்கள் தீர்ந்து விட்டது, இனி என்ன செய்வோம், இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவோம், இந்த கடன் பிரச்சனை எப்படி சமாளிப்போம் என்று நீங்கள் போராடி கொண்டு இருப்பீர்களானால் தேவன் நிச்சயமாக உங்கள் களஞ்சியங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். இந்த குறைவுபட்ட அந்த களஞ்சியம்
களஞ்சியத்துல அந்த பிசைக்கிற அந்த தொட்டி நிரம்பி வழியும்படி தேவன் செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுகிறார், தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, கலக்கம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமான வார்த்தை என்று உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்னோடு கூட இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தத்தாமே துடைப்பீராக, புதுபலன் கொடுப்பீராக, அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, களஞ்சியங்கள் நிரம்ப பண்ணுவீராக, மரண வேதனை நீங்க பண்ணுவீராக, மரணத்திலிருந்து ஜீவனை கட்டளையிடுவீராக, மரண பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஜீவனை கட்டளையிடுவீராக என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உடைய திருக்கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.